கடலுக்கு நடுவுல வந்து ஒரு பெரிய கப்பல்ல வந்து நீங்க வந்து போயின்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து திடீர்னு வந்து கடல் வந்து பயங்கரமான ஒரு சத்தம், இடி, காத்து சத்தம் அப்படின்னு கேக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க கப்பலுக்கு அடியில வந்து மிகப்பெரிய ஒரு சுழல் வந்து ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து வந்து அந்த சுழல் வந்து ஒன்னும் கொஞ்சம் சேர்ந்த வினாடியிலே வந்து அந்த கப்பல் இழுத்துக்கிற நிலைமையில இருக்கு. அதுல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாத அளவுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஹாலிவுட் படத்துல வர கதைலாம் இல்ல. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து சில மாலுமிகளை வந்து நம்ப வச்ச ஒரு உண்மையான விஷயம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாறன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கப்பலுக்கு நடுவில் ஒரு பெரிய சுழல் வந்து ஏற்படுது. அதை வந்து சில பேர் ஒருத்தவங்க ஒன்று சொல்றாங்க. அதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கதைக்குள்ள போலாமா? மெல்ஸ்ட்ரோம் என்ற பெயர் கொண்ட ஒரு கடல் சுழல் வந்து சாதாரண சுழல்லாம் இல்ல, அது பெரிய சக்தி வாய்ந்த சுழலா இருக்கு. அந்த சுழல் வந்து சில மணி நேரத்திலே வந்து தண்ணீர் வந்து பெரிய பள்ளம் போல ஏற்படுத்தி சுழல் போல உருவாக்குது. தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த கடல் எப்படி தெரியுதுன்னா, அந்த பள்ளத்தோட பாத்தீங்கன்னா பெரிய கடலுக்கு நடுவுல வந்து ஒரு சின்னதா கருப்பு பள்ளம் போட்ட மாதிரி பெரிய இதுவா தோணுது. அதனாலதான் அந்த காலத்து மாலுமிகள்லாம் வந்து இது வந்து இயற்கையெல்லாம் இல்ல, கடலோட கோவம் அப்படின்னு நினைச்சு பயந்துருக்காங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து நார்வே கடற்கரையில சார்ந்த மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போகும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் கடல் வந்து சுழல ஆரம்பிச்சிருக்கு. அதை நம்ம சில பேர் கவனிச்சிருக்காங்க. சில சிறிய படகுகள் வந்து கட்டுப்பாட்டை இழந்து போயிருக்கு. சில படகுகள் வந்து பயங்கரமா சேதம் அடைஞ்சிருக்கு. இந்த கதைலாம் பரவ ஆரம்பிக்கும் போது அன்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா, கடலுக்கு நடுவில் வந்து பயங்கரமான ஒரு அரக்கா இருக்கான். அந்த அரக்கம் கோவப்பட்டா கடல்ல இருக்கிற படகு கப்பல் எல்லாரும் மூழ்கிடுறான் அப்படின்னு வந்து பெரிய கதை உருவாக தொடங்கி இருக்கு. அப்புறம் இந்த கதை வந்து ஐரோப்பா ஃபுல்லா வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில மேப்ல வந்து அந்த பகுதியை வந்து வட்டம் போட்டு இது வந்து டேஞ்சரஸான பகுதி, இந்த பகுதியில யாருமே செல்ல வேணாம், போக வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில மேப்பை வந்து அப்பவே வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கதைக்கு பின்னால வந்து உண்மையாவே என்ன இருக்குதுன்னா, எல்லாரும் நினைச்சபடி பெரிய கடல் இருக்கலாம் இல்ல, இயற்கையோட ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வு தான் அந்த கதைக்கு பின்னால இருந்திருக்கு. இந்த கதை வெறும் கற்பனை கதைன்னு நினைச்சுன்னா அது மட்டும்தான் இல்ல, இந்த இடம் உண்மையாவே இருக்கு. நார்வே நாட்டின் வடக்கு பகுதியில் வந்து சால்ட்ஸ்ரூமென் என்ற ஒரு குறுகிய கடல் வழி நீர் பகுதி இருக்கு. ஒரு பக்கத்துல வந்து பெரிய கடலும், இன்னொரு பக்கத்துல வந்து பெரிய வளைகுடா. இது ரெண்டையும் இணைப்பது வெறும் 150 மீட்டர் அகலம் உள்ள ஒரு கடல் நீர்வழி. இதுதான் இந்த மர்மத்தோட தொடக்கமாவே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நிலவோட ஈர்ப்பு விசையால இந்த கடலோட அலை வந்து உருவாகுது. உயர் அலை வந்து வரும் நேரத்துல மிகப்பெரிய அளவிலான கடல் நீர் வந்து அந்த குறுகிய பாதை வழிய வேகமாக நுழையும் போது வந்து சில மணி நேரம் கழிச்சு அதே நீர் வந்து எதிர் திசையில வந்து திருப்பும் வெளியே வருது. அந்த வேகமான நீரோட்டம் வந்து 2க்கு 2 மோதும் போது இந்த கடல்ல வந்து மிகப்பெரிய சுழல் வந்து உருவாகுது. சில சுழல் வந்து 10 மீட்டர் அகலம் வர உருவாகுது. இது தொலைவில் இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, கடலே தன்னைத்தானே வந்து மூழ்குவது போல தெரியுது. அந்த காலத்துல வந்து பழங்காலத்துல வந்து இப்ப இருக்கிற ஜிபிஎஸ் போல இல்ல, அப்புறம் வந்து வானிலை வந்து அறிப்பும் இல்லை. இப்போ எதனா ஒரு கடல்ல வந்து சுனாமி வருதுன்னா முன்னாலே சொல்லுவாங்களே, இந்த சுனாமி வருது, கடலுக்கு யாரும் போக வேணாம் அப்படின்ற மாதிரி. அந்த காலத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மாலுமிகளோட அனுபவத்தை வச்சு மட்டுமே மாலுமிகள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கடல்ல வந்து பயணம் போயிருக்காங்க. இப்போ இந்த டைம்ல வரும் வராதுன்ற ஒரு நம்பிக்கையில வந்து பயணம் போயிருக்காங்க. அந்த நேரத்துல வந்து மெல்ஸ்ட்ரோ போல ஒரு கடல் சூழல் ஏற்படும் போது சின்ன சின்ன படகுகள்லாம் அங்க போனா அந்த படகுகளை வந்து கட்டுப்படுத்த வந்து மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கு. அந்த நேரத்துல என்ன இருக்குதுன்னா, சில படகுகள் வந்து பாறையில வந்து மோதி இருக்கு, சில படகுகள் வந்து அப்படியே கவிழ்ந்து போயிருக்கு. அதனாலதான் இந்த மாலுமிகள்ல வந்து இந்த கடல் வந்து பயங்கரமா எல்லாரும் உயிரையும் வாங்குது, நிறைய வந்து உயிர்கள் வந்து இழுக்குது. அதனால இந்த கடல்ல வந்து அரக்கம் தான் இருக்கான், யாருக்கும் தெரியாத அரக்கம் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதை வந்து பரவ தொடங்கியிருக்கு. ஆனா வந்து அந்த சுழல் வந்து பெரிய கப்பலை வந்து மூழ்கிடும் அப்படின்றதுக்கான ஆதாரமும் இல்லை. கப்பல் வந்து படகுகளை வந்து மூழ்குமே தவிர கப்பலை வந்து மூழ்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூட நம்பிக்கையை வந்து உறுதிப்படுத்துற மாதிரி எந்த ஒரு வரலாற்று ஆதாரங்களுமே இல்லை. அதனாலதான் உண்மை ஒரு பக்கம், கற்பனை ஒரு பக்கம் காலப்போக்கில் கலந்து எதை நம்புறது எதை நம்பாம இருக்குதுன்னே தெரியாம போயிடுச்சு. ஒரு சாதாரண கடல்ல ஏற்படுற சூழல் வந்து உலகையே பயங்கரமாக பயமுறுத்த ஒரு புராண கதையாகவே மாறி இருக்கு. அது பின்னால இருக்கும் இலக்கியமும் மர்ம கதையுமே வந்து இன்னும் எல்லாரையும் வந்து வியப்பூட்டுகிறது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பத்தி தெரிஞ்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.